இருக்க முடியலை. அதனால் டாக்டர்கிட்ட போனால் உடம்பெல்லாம் நல்லா இருக்குன்னு சொல்லுதாங்க. இது நிச்சயமாக செய்வன சம்பந்தமான கோளாறு தான்ங்கிறது மனத்தில் உருவாகி கருப்பசாமியை கேட்டால் தெளிவாகுங்கிற நோக்கத்தில் என்னை பார்க்க வந்திருக்கேன். கால் வந்துட்டு வாங்க எப்படி சொன்னார். அப்புறம் அங்கே சோடி மாறி இந்த நோயை இனி வரவிடாமல் காப்பாற்றி தாரேன். வேற என்ன வேணும்? ரொம்ப கஷ்டப்படுறேன், தொழில் ஒன்றுமே இல்லை. இந்த விவசாயத்தில் இந்த கனியை கொண்டு போடு. ஏன் போட சொல்லோம்னா உன் விவசாய இடத்துல தகடு எழுதி வச்சுருக்காங்க, அதை நீக்கி தரேன். 3:30 மணிக்கு என்னை பார்த்துட்டு போங்க. கால் வந்துட்டுவானே தங்கண்ணே. கல்யாணம் வச்சுருக்கேன். நிர்ணயிச்சாச்சா? வெற்றிகரமாக நடக்கும், சந்தோஷமாக நடத்திவா. இன்னொரு தரம் ஓடும் மேகங்களே. வண்டி நல்லா ஓட்டுவியா? வண்டியை ஓட்டினிய வாழ்க்கை வண்டியை ஒழுங்காக ஓட்டுனதேப்பா. மோட்டார் வண்டியை ஓட்டின அளவுக்கு வாழ்க்கை வண்டியை ஓட்டலையே. இதுவரை ஓட்டியதுக்கெல்லாம் கடனும் கப்பியுமாக தான் வந்திருக்கும். வீட்டில் ஒன்றும் நிலையானது இல்லை. அதனால் வீட்டுக்குள்ள அமைதி குறைவும் மனவேதனையும் நடந்துக்கிட்டு இருக்குது. புரியுதா? இருக்கிற வீட்டை பேணக்கூடிய மனோநிலைகள் கூட இல்லாத அளவுக்கு வேதனை நடந்துக்கிட்டு இருக்குது. இந்த தரித்திரத்துக்கு யாரும் எனக்கு மந்திரம் பண்ணியிருப்பாங்களா, இல்லை உண்மையிலே கிரகம் காரணமாங்கிற ஒரு குழப்பம் உள்ளத்தில். கால் வந்துட்டு வா. வாராயோ வெண்ணிலாவே. மந்திரமும் இல்லை தந்திரமும் இல்லைப்பா. என்ன 12.25 ஆண்டு சுற்றுல சனி பகவானுடைய சுழற்சிகள் உன்னை ஆட்டி படைச்சிடுது. அந்த நேரங்கள்லாம் இப்போ நீங்கக்கூடிய அளவுக்கு வந்துருச்சு. அதனால் சனி பகவான்கிட்ட உனக்கு வர வாங்கி ஒரு கனிதானே விருத்தி ஆக்குதேன். கண்ண மூடு. பகவானே, இந்தாடா வாகன தொழில் லாபத்தில்லாமல் உனக்கு நடக்கும். நினைத்த அளவுக்கு பணமும் கிடைக்கும். உனக்கு கடன் படாமல் காப்பாற்றி ஜெயிச்சு தரப்பா. நல்லா கருப்பசாமிக்கு கருப்பசாமிக்கு. அதே ஓட்டுநர் வண்டியை வச்சு ஓட்டுறேன், எனக்கு நல்லாக்கி தரணும்னு கேட்டு வந்த பையன் வாப்பா. நலம் தானா? நல்ல பாட்டு தானா? இன்னொருத்தர காலம் வந்துட்டுவாங்க. உடலும் உள்ளமும் நலம் தானா? கருப்பசாமி, உன்னைய நெஞ்சில் நல்ல சுமந்திருக்கேன். ஆனால் நான் நினைத்த அளவுக்கு இன்னும் எனக்கு ஒரு முடிவான வழி எனக்கு கிடைக்கல. அந்த வழி 3. 1, தொழிலால் நான் முன்னேறத. என் பிள்ளைய படிக்க வச்சு என் இஷ்டத்துக்கு கொண்டு வர நினைக்கிறேன். அதுக்கு எனக்கு தெளிவான விடையும் கிடைக்கல. என் மனைவியினுடைய ஆரோக்கியம் சொந்தமான விஷயத்தில் என் உள்ள கொஞ்சம் குழப்பமடைந்திருக்கு. அதுக்கும் எனக்கு தெளிவு கிடைக்கல. அதனால் நான் முன்னேறுவதற்கு எதுவும் தடைகள் இருக்கா இல்லையா, இல்லை சும்மா இப்படியே அலைஞ்சிக்கிட்டு இருக்கேன், இதுக்கு என்ன விடைங்கிறது எனக்கு தெரியணும்னு உறுதியாக கேட்க வந்திருக்க. நீ கால் வந்துட்டு வா. நினைத்ததெல்லாம் நடந்து விட்டால் தெய்வம் ஏதுமில்லை. நான் ஒவ்வொரு மனிதனையும் ஒவ்வொரு முறை சந்திக்கும் பொழுதும் ஒவ்வொரு கனி கொடுக்குறேன், ஒரு வாக்கு கொடுக்குறேன். அவனுக்கு எப்போ முழுமை பெறும் என்பது உண்மை எனக்கு தெரியும், நல்ல தெரியும். ஆனால் அதுக்கு இடையில் அவனை நழுவ விடாமலும் தளர விடாமலும் அவனை காப்பாற்றி தாங்கி பிடிச்சி கொண்டு வந்து ஒரு நிலையில் வைக்கிறதுக்கு தான் இந்த காலங்களை நீட்டுவது. அதனால் சற்று பொறுமையாக இருக்கணும். ஐப்பசி மாதம் வரை நீ சற்று பொறுமையாக இருந்து இந்த தீபாவளியிலிருந்து உன்னுடைய வாழ்வு ஒளிமயமாகும். இன்னையிலிருந்து உன் வண்டி நிறைய நல்ல ஓடும், வாகனங்கள் வருமானம் பெருகும். இந்தாடா செல்வாக்காரு வாழ்க. தேனி மாவட்டம் ஏலக்காய் தோட்டம். நான் சொல்லி சொத்து முடித்து வந்த கணவன் மனைவி. உன் வீட்டுக்காரர் வந்திருக்காரா? அப்போ அங்கே நில்லு வரேன்.
ஐயா கமகமக்குதப்பா, நல்ல மணமணக்குதப்பா, வெண்ணி இருக்குதா மச்சான்? வரலாம். உன் கட்டுமனைக்கு நான் போய் பார்த்தேன். ஒரு காலத்தில் நிறைய மிருகங்களாக வந்து என் இடத்துல டென்ஷன் பண்ணுதுன்னு சொன்னேன். அதையெல்லாம் நிறுத்தி ஒரு வெற்றியை கொடுத்தேன். அடுத்து ஒரு காடு விளையாமல் இருக்குன்னு சொன்னேன், அதையும் விளைய வச்சு தந்தேன். அதுக்கு பிறகு எனக்கு இடங்கள் வாணும்னு சொன்னேன், இப்போ எடுத்து பத்திரம் முடித்து என் சன்னிதானத்துக்கே கொண்டு வந்துட்டேன். ஆனால் இப்போ உள்ளுக்குள்ளே ஒருத்தன் பொறாமையில் செம்பு தகடையும் சுடுகாட்டு மண்ணையும் எலுமிச்சம்பழத்தையும் மந்திரிச்சு உன் இடத்துக்குள்ளே வச்சுருக்கான். அந்த தீய சக்தியை அடித்து நொறுக்கிட்டு உன்னை புதுமையாக நல்லா வாழ வச்சு தந்தா போதுமில்லா, கால் வந்துட்டு வரலாம். என்னது என்ன சொல்கிற? கொண்டு வந்துட்டாங்களா? எங்கேருந்து? எங்கேருந்து? எந்த ஊர்லேருந்து? டிக்கெட்டு வாரு வரலாம். இந்த 3 கனியும் உன்னுடைய தோட்டத்தில் போடு. செய்வனை வைவனைகள் அனைத்தும் நீங்கும். இது என்னப்பா? இந்தாடா, இந்த கனியை உன் வீட்டில் வை, கோடி பணம் கிடைக்கும் உனக்கு. இந்த அப்படி. அப்புறம் ஒரு விஷயம் ரகசியத்தை சொல்லி அனுப்புகிறேன். யூடியூப்பை ஆஃப் பண்ணிக்கல. 14 ஆண்டுகளுக்குள்ள நீ வச்சிருக்க தோட்டத்துக்குள்ள யூடியூப் ஆஃப் பண்ணியாச்சா?